ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சன்னாவை நம்மளுக்கு எப்படி பழக்கிறது. ஸோ ஓகேங்களா, அதுதான் இன்றைக்கி நான் கண்டென்ட்டாக போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டுவார்ட்டி வந்து எப்படி பயந்துருக்கு பாருங்க. ஸோ இதுவே இது வந்து ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பயம் அறியாத மீன் என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிச்சு, நல்லா ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அண்டு என்னையே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரீசெண்டாக இது வந்து ஒரு ஷார்ட்ஸாகவும் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது வந்து எப்படி அதை கேமராவே வந்து அட்டாக் பண்ணுறதுன்றது. ஸோ நிறைய பேருக்கு இந்த மீன் வந்து அப்போயே ஃபேவரட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஷோல் இதெல்லாம் இன்றைக்கி இந்த கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம், எப்படி மீன் உங்களுக்கு பழக்கிறதுன்றது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரீசெண்டாக நம்ம ஒரு ஸ்டுவார்ட்டி ஸ்டாக் எடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து தான் நான் ஒரு ஸ்டுவார்ட்டியை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டுவார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்க்க போகிறேன் அண்ட் இந்த ஸ்டுவார்ட்டி தான் எனக்கு டிஸ்பிளேயாகவும் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ சின்ன ஸ்டுவார்ட்டியை வந்து நம்மளுக்கு பழக்கிறது ஈஸியாக இருக்கும், பட் ஒரு பெரிய ஸ்டுவார்ட்டி நமக்கு பழக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் வந்து பெருசாகவே எடுத்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதை வந்து நான் டேங்க்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேங்க்கை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணிட்டேன். டேங்க்கை சைக்கிள் பண்ணிட்டேன்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து டேங்க்கில் வந்து ஒரு வாரம் அப்படியே டேங்க் ஓட விட்டு ஒரு மாலி ஃபிஷ்ஷை போட்ட விட்டு அதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா க்ரோ ஆக விட்டு, ஸோ அண்டு டேங்க் டெக்கரேஷன்லாம் வந்து எந்த விதம் டிஸ்டர்பும் பண்ணல. என்னோடய பழைய டேங்க் டெக்கரேஷன் தான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ வந்து அப்படியே இந்த வந்து என்னோடய ஸ்டுவார்ட்டி அதில் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு புது இடம். ஸோ அதனால் வந்து பயந்துட்டுருக்கு. ஸோ வந்து கலரும் வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் இதுக்கு நல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து நான் வந்து சீட் பண்ணுறேன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து அது காட்டுறதுக்காக தான் ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என் டிவைஸில் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டேட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், 7/17/2025. ஓகேங்களா, அப்போ தான் நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன்ல, அப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸோ இப்போ டேட் என்னன்றதை யோசிச்சு பாருங்கள், August 27. ஓகேங்களா, ஸோ வந்து நான் வந்து லாயலாக போடுறேன்ப்பா, நான் சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, ஏன்னா இப்போவே பிடிச்சி ஒரு டேங்க்கில் போட்டு இப்போவே போட்டு காட்டுறாருன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மாலி போட்டு வச்சுருந்தேன், ஏன்னா டேங்க் கண்டிஷன் ஆகணுன்றதுக்காக. அந்த மாலியை நான் எடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா இந்த மீன் வந்து செட் ஆகணும். ஸோ அது வந்து செட் ஆகி அந்த மாலி அது சாப்பிடட்டும். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்டுவார்ட்டி வந்து அந்த டேங்க்கில் செட் ஆகிருக்கா இல்லை அது ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான்றது எனக்கு அப்போ தான் தெரியும். இப்போ வந்து நான் ஏதாவது சிக்கன் ஆட்டோ இல்லை வேறு ஏதாவது மீன் இதை போட்டேன்னா அது வந்து அங்கே தண்ணியில் இருந்து கண்டாமினேட் ஆகும், அது தண்ணியில் அமோனியாவை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அது வந்து சேஃப் கிடையாது. அதுவே லைஃப் ஃபீடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது இருக்க பாட்டு இருந்துக்கிட்டு போகும். ஸோ அது வந்து எந்த விதமான அமோனியா ரைஸ் எதுவும் பண்ணாது. ஸோ அதை வந்து பசி எடுத்துச்சுன்னா சாப்பிட்றோம் அண்ட் அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது ஓரளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுதுன்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, முக்கியமாக சன்னாஸில் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம டேங்க்குக்கு அது வந்து செட் ஆகிடுச்சு ஒரு 20%. ஓகேங்களா, அந்த கணக்கு எடுத்துக்கலாம், நம்ம டேங்க்கு வந்து செட் ஆகிடுச்சுன்ற மாதிரியே. ஸோ அண்டு பேக்கெட்டில் வந்து ஆல்ரெடி நான் டேங்க்கில் ஃபிஷ்ஷஸை போட்டு வச்சுருந்தேன் பேக்கெட்டில். ஏன்னா என்னோடய டேங்க்குக்கு செட் ஆகிடுச்சின்னா அந்த பேக்கெட்டில் இருக்க மீன்கள் கலர் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க, ஓ கலர் இருக்குன்ற மாதிரி. ஆனால் நார்மலாக ஸ்டுவார்ட்டிஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா கலரே வராது பயந்துக்கிட்டு. ஸோ ஒன்ஸ் அது செட் ஆகிடுச்சுன்னா நல்லா கலர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் நான் வந்து பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இந்த கவரில் இருக்க மீன் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா அதுக்கு வந்து டெரிட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிருச்சுன்னா அது கொஞ்சம் ஃப்ளார் பண்ண ஆரம்பிக்கும் மற்ற மீன்களை பார்த்து. ஸோ அதை தான் இப்போ வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுவும் ஒரு குட் சைன் தான். இது வந்து எனக்கு நெக்ஸ்ட் டே நடந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டதெல்லாம் வைக்க தேவையில்லை. இன்னொரு மீனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மிரரை வந்து அங்கங்கே ஓரத்தில் வச்சு விட்ருங்க. ஏன்னா அந்த மீன் வந்து டெரிட்டரி ஃபிக்ஸட் பண்ணிச்சுன்னா அங்கே வந்து அதோடய இடத்துக்கு எந்த மீன் வந்தாலுமே ஃப்ளார் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், எங்கேயாவது ஒரு மிரரை மட்டும் நீங்கள் வந்து வச்சு விட்ருங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அங்கே வைங்க. அது அந்த இது பார்க்குற மாதிரியே. ஓகேங்களா, 5 மினிட்ஸ் மட்டும் வைங்க. நீங்கள் கொஞ்சம் வச்சுட்டு தள்ளி போயிடுங்க. ஸோ வந்து அந்த மீன் வந்து அந்த இடத்துக்கு அது அடாப்ட் ஆகட்டும். நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மிரரை பார்த்துட்டு அது வந்து வராது, ஃப்ளார் பண்ண வராது. ஸோ பயந்து தான் போகும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அங்கே வச்சுருங்க. தூரத்தில் நோட்டீஸ் பண்ணுங்கள் எதாவது நடக்குதா இல்லையான்றதை. ஸோ இது வந்து 3rd டே வீடியோ. ஓகேங்களா, டேங்கை ரிலீஸ் பண்ணி 3rd டே ஆயிடுச்சு. இன்னும் இந்த மீன் வந்து எல்லாரையும் பார்த்து ஃப்ளார் பண்ணிட்டு தான் இருக்குது. அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அண்டு என்னை பார்த்து நான் ரொம்ப கொஞ்சம் கிட்ட போகும்போது ஸ்டாச்சு ஆயிடுது. நீங்களே இந்த வீடியோவில் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிட்ட போக ட்ரை பண்ணுறேன், ஒரேடியாக கிட்ட போகல. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிட்ட போக ட்ரை பண்ணுறேன்.
அண்ட் வந்து 3rd டேயில் டேங்க்கில் வந்து அந்த லைஃப் ஃபிஷ்ஷை காணோம். ஓகேங்களா, 2nd டேயில் இருந்தது அந்த லைஃப் ஃபிஷ்ஷு, அந்த ராக் காண்டாங்கெல்லாம் போய் ஒழிஞ்சிட்டு இருந்தது. இப்போ வந்து அது லைஃப் ஃபிஷ் காணோம். ஸோ அது வந்து சாப்பிட்ருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான். ஸோ வந்து அந்த மீன் எப்போ சாப்பிட்டுருந்தா எனக்கே தெரியல. ஸோ அந்த மீன் வந்து என் டேங்க்கில் ஃபீட் எடுக்க எனக்கு 3 நாள் ஆகிருக்கு. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 3 நாள் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு நடுவில் நான் அந்த மீனை வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. டேங்க்கில் இருக்க பேக்கெட்டில் இருக்க ஃபிஷ்ஷஸ் அப்படியே தான் இருக்குது. நான் எந்த கஸ்டமர்ஸ்க்கும் அதை எடுத்து இது வரைக்கும் கொடுக்கல. அதில் முக்கால்வாசி புக்கான மீனாக இருந்தாலுமே. ஓகேங்களா, ஏன்னா நான் இப்போ ஏதாவது டேங்கில் டிஸ்டர்ப் பண்ணேன்னா அந்த மீன் இன்னும் பயந்துடும். ஸோ அதனால் நான் இதுவும் பண்ணவே இல்லை, அப்படியே விட்ருக்கேன். ஸோ 4th டே நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ என்னை பார்த்து பயப்படுறதில்லை. நான் வந்து அந்த 3rd டேயில் ஃபீட் எடுத்தது பாருங்கள் மாலி, அதுக்கப்புறம் நான் எதுவுமே ஃபீட் இன்னும் போடல. ஸோ வந்து ஃபீட் போடணும். ஸோ வந்து அது எடுக்குமா இல்லையான்றதே எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஸோ ஃபீடு வந்து இன்றைக்கி அடுத்த நாள் பார்க்கலான்னு நான் இப்போ வெயிட் பண்ணுறேன் 5th டேயில். ஸோ இப்போதைக்கு நான் ரொம்ப கிட்ட போனாலுமே அது வந்து மற்ற மீனுங்களை ஃப்ளேர் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல சைன். அது வந்து என்னை பார்த்து இப்போ பயப்படுறது நிறுத்திச்சுன்றது. ஸோ என் முன்னாடியே வந்து கிட்ட வந்து ஃப்ளேர் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிரரை வந்து ஃப்ளேர் பண்ணுதா, ஸோ அப்புறம் நீங்கள் அந்த மிரரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கிட்ட போய் நீங்கள் மிரரை வச்சு காட்டுங்க. நீங்கள் பக்கத்தில் அந்த மிரரை ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணுறத பார்த்து நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போதே வந்து ஃப்ளாட் பண்ணுதுன்னா அது ஒரு நல்ல சைன் தான். ஓகேங்களா, அண்ட் ஷோல் இந்த மீன் நம்மக்கிட்ட பழகிறதுக்கு பொறுமை வேணும். ஓகேங்களா, ஸோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு இது என் கிட்ட போய் தைரியமாக ஃப்ளேர் பண்ணிகிட்ருக்கு என்னை பார்த்து பயப்படாமல். ஸோ வந்து இப்படி வரதுக்கே 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ பொறுமை உங்களுக்கு தேவை. ஸ்டுவார்ட்டியோ இல்லை எந்த சென்னை வெரைட்டிஸ் எடுத்திங்கனாலுமே அந்த மீன் உங்களுக்கு பழக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா, சில மீன்கள்லாம் டக்குன்னு பழகிடும். முக்கால்வாசி இந்த சின்ன வெரைட்டிஸ்லாம் வந்து பெரிய சைஸ் வாங்குறீங்கன்னா அதில் சின்னது வந்து நம்மளுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாகவே பழகும். பட் பெருசு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மக்கிட்ட வந்து பழகாது. ஸோ ஷோல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் எல்லாத்தையும் ஃப்ளேர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் தான். ஸோ நான் வந்து இதுக்கு சிக்கன் ஆட் தான் ஃபீட் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு லைஃப் ஃபீட் கிடையாது. ஒரு சிக்கன் ஆட் ஃபீட் பண்ணும்போது அது வந்து எடுக்குதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். ஸோ வந்து நம்ம வந்து 5th டே இன்றைக்கி ஃபீட் வேணாம், நாளைக்கு பண்ணலாம். ஏன்னா நேற்று தான் மாலியை சாப்பிட்டால, இன்றைக்கி ஒரு நாள் வந்து கொஞ்சம் பட்னியாக இருக்கட்டும், கொஞ்சம் பசியை உருவாக்கிட்டு நாளைக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீட் எடுக்கும் தைரியமாக வந்து, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ டே 5 இதுக்கு வந்து நான் ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, நான் மறந்துட்டேன். சொல்லாத நான் வந்து சிக்கன் ஆட் ஃபீட் பண்ணக்கப்புறம் தான் யோசித்தேன், ஐயோ நம்ம வந்து இது ஒரு கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கோமே, ஃபீட் எடுக்கவே இல்லையே, அந்த வீடியோ எடுக்கவே இல்லையேன்ற மாதிரி இதாகிடுச்சு எனக்கு. ஸோ வந்து நான் அதோடய வயிறை காட்டுறேன். ஸோ அந்த மீன் வந்து ஒரு வயிறு எந்த அளவுக்கு குண்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் வந்து வயிறு முட்டை ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறதுனால அந்த ஒரு ஆர்வக்குள்ளாரில் பண்ணிட்டேன். பட் கொஞ்சோண்டு ஃபீட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா, ஸோ வந்து அண்ட் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எனக்கு வந்து பழகிடுச்சு. இந்த மீன் வந்து இப்போ என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஸோ இது என்கிட்ட வருது, நான் கொடுக்குற ஃபீடை எடுக்குது. ஸோ அதோட வயிறை பாருங்கள் எந்த அளவுக்கு குண்டாக இருக்குதுன்றத. ஸோ இப்போ பிரச்சனையே இல்லை, மீன் பழகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. நம்ம டேங்க் அடிக்கடிக்கு மாற்றுறது அண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மீனை இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மீன் வந்து இப்போ செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து டேங்க் டெக்கரேஷன் தான் மெயினான ஆர்டிபிஎஸ்ன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மீனை இப்போது நான் விட்டுட்டேன். பட் இதுக்கான டேங்க் டெக்கரேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மீனை வாங்கி நீங்கள் டேங்க்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மீனை வாங்கி விட்டுட்டு டேங்க் டெக்கரேஷன் அப்புறம் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீன் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். அது வந்து நீங்கள் அடிக்கடி கை விட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மீன் பயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த மீனோட டேங்க் செட்டப்பை நீங்கள் முன்கூட்டியே பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது என்னன்றதை நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேங்க்கில் வந்து முதல் விஷயம் நீங்கள் வந்து சப்ஸ்ட்ரேட் தான் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அக்யூரியன் சாயிலை யூஸ் பண்ணுறாதீங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து பிளான்டர் டேங்காக இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து புதுசாக எந்த சப்ஸ்ட்ரேட்டும் வாங்க வேணாம், இதே யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் சோம்பேறித்தனம் போட்டு அதே வச்சுருக்கேன். பட் எனக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதான் ரொம்ப நல்லது. ஸோ வந்து ரிவர்ஸ் சாண்ட் அதை யூஸ் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி ராக்ஸை நான் அங்கங்கே வச்சுருக்கேன். அது வந்து இந்த மீனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஏன்னா அந்த மீன் அங்கங்கே கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுக்கு அங்கங்கே இடம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ராக்ஸ் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் மெயினாக ட்ரிஃப்ட்வுட் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ட்ரிஃப்ட்வுட்டில் வந்து
டேன் இதாகும், தண்ணி டேன் ஆகும். ஸோ அந்த தண்ணி டேன் ஆகும்போது அந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் ஆகும். அண்ட் அந்த மீன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ஆன்டிபயோட்டிக் அந்த டேனில் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உங்கள் மீனுக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த அந்த இன்ஃபெக்ஷனை பரவாமல் தடுக்கும். ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரிஃப்ட்வுட் இல்லைனா இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் யூஸ் பண்ணுங்கள். அந்த பதாம் இலை கூட தண்ணியை வந்து லைட்டாக அசிட்டிக்காக மாற்றும். அண்ட் டேண்டன்சியும் இன்க்ரீஸ் பண்ணும் தண்ணியில். அண்ட் ட்ரிஃப்ட்வுட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அது வந்து இந்த தண்ணியை பிஹெச் பஃபர் பண்ணாமல் விடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது பிஹெச் பஃபர் பண்ணாமல் அது வந்து இது பண்ணும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ட்ரிஃப்ட்வுட்டில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்னாக்கு தண்ணி மாற்றும் போது அதுக்கு தண்ணி சடன் பிஹெச் பஃபர் ஆகிடுச்சுன்னா அந்த மீன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஸோ அதனால் வந்து அது ட்ரிஃப்ட்வுட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் ட்ரிஃப்ட்வுட் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்றது இப்போ தெரிஞ்சுதா உங்களுக்கு? அண்ட் வந்து டாப்பு. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை விடும்போது டாப் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேப் கூட விடலை. நான் அதை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரெக்கார்ட் பண்ணல. ஓகேங்களா? சின்ன கேப் கூட விடலை. ஏன்னா மீன் வந்து குதிச்சிரும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ வந்து டேங்க்குக்கு செட் ஆகும்போது தான் மீன் வந்து குதிக்கிறத ஸ்டாப் பண்ணும். ஸோ பார்த்திங்களா எப்படி என்கிட்ட பழகுறான்னு. ஸோ வந்து இந்த மீன் வந்து குதிக்கிறத வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஏன்னா டேங்க் அதுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் தைரியமாக இந்த அளவுக்கு கேப் விட்டு தான் போகிறேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த பேக்கெட்டை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு தான் கிளிப் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே புக்கு போட்டு வச்சுருக்கேன். கேப் நிறையவே இருக்குது. ஆனால் அந்த மீன் எனக்கு வந்து குதிக்கல. ஏன்னா அது வந்து செட் ஆகிடுச்சு டேங்க்குக்கு. அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு. ஸோ லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் டியூப் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கொஞ்சம் லோ லைட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லைட்டு வந்து ஓகே தான். ரொம்ப ஹைலைட் மாட்டாதீங்க. சன்னாக்கு ஹைலைட் செட்டே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அண்ட் டேங்க்கில் வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ் விடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஸோ அந்த மணி பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்க அம்மோனியா அண்ட் NO3 வந்து கன்சியூம் பண்ணிக்கும். அண்ட் அந்த மீனுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் இருக்கிறது வந்து அந்த மீனுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும். ஸோ நான் வந்து மணி பிளான்ட் மட்டும் இல்லை, இங்கே வந்து எனக்கு ரொட்டேலா என் ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்தது பிளட் ரெட், அதையும் 1-2 அங்கே ஸ்டெம் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்பப்போ அப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. பட் நான் அப்பப்போ வைப்பேன். ஸோ வந்து ரூட்டட் பிளான்ட்லாம் வந்து வேலைக்கே ஆகாது இவங்கிட்ட. ஓகேங்களா? ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட்டை ஆட் பண்ணுங்கள். உங்களோட லைட் பவராக இருந்துச்சுன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த ஷேடோஸை உருவாக்கும், நிழல் மாதிரி. ஓகேங்களா? அந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு கீழே. ஸோ அது வந்து அந்த மீனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த லைட்டோட கொஞ்சம் ஷேடோஸை தண்ணி கடிப்பில் விடலாம். ஸோ அதுவே வந்து அந்த மீன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ வந்து நான் கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒரு பிளான்ட்டை மைண்டில் வச்சுருக்கேன், அந்த பிளான்ட் ஆட் பண்ணலான்றதுக்காக தான். ஸோ வேறு எந்த பிளான்ட்டையும் இப்போ ஆட் பண்ணாமல் வச்சுருக்கேன். சூன் நான் வந்து ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறேன். டேங்க்குள்ளே வைக்க வேண்டிய பிளான்ட்ஸ்ன்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிபியஸ் இல்லாட்டி ஜாவாஃபன் இல்லாட்டி வந்து ஃபாக்ஸ் டெயிலு, கப்பி கிராஸ் இந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து நான் வந்து டேங்க்குள்ளே வைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லோ லைட் பிளான்ட்ஸ் தான். ஓகேங்களா? அண்டு ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுங்களாம் வந்து ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு. ஸோ நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து மாட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து இந்த பவர் ஹெட். ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே பேக்கெட்டில் ஃபிஷ் இருக்கனால ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இந்த பவர் ஹெட்டை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணுவேன். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் பவர் ஹெட்டில் வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மீனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மீனுக்கு அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலை. அதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த பவர் ஹெட் நான் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த சாயில் தான். எனக்கு கேட்டிங்கன்னா சாயிலை ஏன் யூஸ் பண்ண வேணாம், அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை இந்த மீனோட ஃபின்னை பாருங்கள். ஸோ இதுக்கு ரீசெண்டாக வந்து அந்த டிசீஸ் தான். ஸோ அதுக்கு சாயில் மட்டும் ஒரு மெயின் காரணம் இல்லை, இன்னொரு விஷயமும் நான் பண்ணிட்டேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான். ஓகேங்களா? என்னன்னா இந்த மீன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நான் அதை காட்டுறேன் வீடியோவில். ஸோ இப்போ என் டேங்க்கில் இந்த ஸ்டுவார்ட்டி வந்து நான் போர்வெல் வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கலர் சேஞ்ச் நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா ரொம்ப டார்க்கர் ஆகிடுச்சு என்னோடய ஸ்டுவார்ட்டி வந்து. ஸோ போர்வெல் வாட்டர் தான் ஒரு மெயின் ரீசன் இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்கர் கலர் ஆனதுக்கு. ஸோ வந்து லாங் டைமுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தண்ணி கிடைக்கலன்னா சப்போஸ் நான் வந்து போர்வெல் வாட்டரை ஊற்றிடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த போர்வெல் வாட்டர் ஊற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா மீன் கொஞ்சம் இது ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் டேங்க்கில் அந்த சாயில் இருக்குது பாருங்கள், அது இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அதனால வந்து தண்ணியில் என்ன ஆகிருக்குன்னா அமோனியா ஸ்பைக் ஆகிருக்கு. ஸோ தண்ணியில் அமோனியா ஸ்பைக் ஆனதுனால அந்த மீனுக்கு வந்து டிசீஸ் வந்துடுச்சு. ஸோ வந்து அந்த டிசீஸ் வந்து நான்
க்யூர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ டிசீஸ் வந்தப்போ எப்படி இருந்தது தெரியுமா? டோட்டலாக அந்த பாடியே போயிடுச்சு. போய் அந்த டெய்லில் இருக்க கலர் போயிடுச்சு, ஃபின்னெல்லாம் முக்கால்வாசி போயிடுச்சு. ஸோ அந்த மெயின் ரீசனே அந்த சாயில் அண்ட் அது கூட போர்வெல் வாட்டர். ஆக்சுவலி போர்வெல் வாட்டர் வந்து பெரிய எஃபெக்ட் கொடுக்கல. ஆனால் நான் சொல்கிறது மெயின் ரீசன் சாயில் தான். ஏன் நான் மெயின் ரீசன் சாயில் நான் சொல்கிறேன்னா, இங்கே வந்து அந்த சாயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அழுக்காக இருக்கா. ஆக்சுவலி ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடியில் இதாகும். அண்ட் இந்த சாயில் வந்து ஒரு லோக்கல் பிராண்ட் சாயில். ஸோ வந்து சாயிலுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரி டேட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சாயில் ஈஸியாக பொடிஞ்சு போயிடும். ஸோ பொடிஞ்சு களிமண் மாதிரி ஆகிடும். ஸோ அது வேறு இருக்குது. இந்த ஸ்டுவார்டிஸ் மட்டும் இல்லை, சென்னாஸில் எந்த வெரைட்டியாக இருந்தாலுமே இந்த மண்ணுக்குள்ளே டிக் பண்ணுறது, இந்த ஹோல் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும். ஸோ அங்கே போட்டிருக்கான் பாருங்கள் அவனோட டெரிட்டரியில் அந்த 2 ராக்ஸ்க்கு நடுவில் தெரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு திடீர்னு தண்ணியில் அமோனியா ஸ்பைக்கே இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் எஃபெக்ட் ஆகும். ஸோ வந்து இந்த மீன் என்ன ஆடியான ஃபிஷ்ஷாக இருந்தாலுமே அம்மோனியாவோட லெவல் தண்ணியில் கண்டாமினேட் ஆகிடுச்சுனாலும் இந்த மீன் வந்து அடி வாங்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். புது டேங்க்கில் இந்த மாதிரி அம்மோனியா ஸ்பைக் ஆகிடுச்சுன்னா மீன் வந்து இறந்தே போயிடும். டக்குன்னு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தோம், ஃபின்ட்ரோ டிசீஸ், வேறு ஏதாவது இந்த மாதிரி டிசீஸ் வரும். ஓகேங்களா? ஸோ வந்து என்னால் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை வந்து நான் பண்ணணுன்னா இந்த சாயிலெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி தூக்கி போடணும். ஸோ தூக்கி போட்டுட்டேன்னா இந்த மீன் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து எனக்கு பழக்க வேண்டியதாக இருக்கும். பட் அது அப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதோட என்விரான்மெண்ட் அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து சாயிலை மட்டும் எடுத்து தூக்கி போட்டு ரிவர் சாண்டு போட்டு ராக்ஸு மற்றெல்லாம் அப்படியே வைக்கலான்னு தான் என்னோடய ஐடியா. ஸோ வந்து எதாவது பண்ணால் என்ன பண்ண போகிறான்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்கிட்ட திருப்பி பழகுவானாலும் இருக்குது எனக்கு. ஸோ வந்து அந்த இப்போ ஒரு வீடியோ காட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்து டேங்க்கை ரிலீஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் இது. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 days ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்க தான் போதும்னு தோணுது. ஏன்னா டெய்லில் ஃபுல் கலரே போயிடுச்சு. ஸோ எனக்கு கலர்லாம் போனாலும் மேட்ரு இல்லை. ஏன்னா எனக்கு மீன் லைவாக இருக்கிறதா அதுதான் மேட்ரு எனக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மீன் இது. ஸோ அதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இந்த சாயிலை யூஸ் பண்ணுறனால நான் வந்து பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸுன்ற மாதிரி தண்ணி மாற்றுறேன். அண்டு ஃபில்ட்ரும் நான் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து அழுக்கு நிறைய ஃபில்ட்ருக்குள்ளே சேருது, அதனால தான். ஸோ வந்து தண்ணியை க்ளீனாக வச்சுக்கோங்க ஸ்டுவார்ட்டிக்கு. அண்ட் ஸ்டுவார்ட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி டேங்க்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து டேங்க்கை வந்து சைக்கிள் பண்ணுங்கள். ஐ மீன் நைட்ரஜன் சைக்கிள். ஸோ வந்து நீங்கள் வந்து குட்டி மாலி ஃபிஷ்ஷை வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து ஒரு வாரத்துலேயே அந்த டேங்க்கை வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா க்ரோ ஆகி அது வந்து முக்கால்வாசி நைட்ரஜன் சைக்கிளும் முடிச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் நீங்கள் வாங்கி விட போகிறது. ஸோ இது வந்து நல்லா வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதில் நல்லாவே அமோனியா வரும். ஸோ அதனால் வந்து டேங்க்கில் சைக்கிள் பண்ணுறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். சைக்கிள் பண்ணாமல் டேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசீஸ் அதனாலே வரும். ஓகேங்களா? அண்ட் தண்ணி வந்து ஆரோ வாட்டரோ கேன் வாட்டரோ இல்லாட்டி டீக்ளோரினேட் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். குளோரின் இருக்க வாட்டரை யூஸ் பண்ணாதீங்க. போர்வெல் வாட்டரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அந்த வந்து அந்த மீனை வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக வைக்கிது. எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன் என்னோடய யூஸில். என்கிட்ட வந்து டிடிஎஸ் ரொம்ப அதிகம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 and 800 இந்த கேப்பில் இருக்குது டிடிஎஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்ஸ்ட்ரேட்டுக்கு வந்து நீங்கள் ரிவர் சாண்ட் இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது பிளாக் சாண்ட் அந்த மாதிரி ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாண்ட் யூஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன கிரேவல்ஸ் வேண்டாம், ஷார்ப் கிரேவல்ஸும் வேண்டாம். ஏன்னா இதுங்க வந்து கொஞ்சம் பள்ளம் மாதிரிலாம் தோண்டும், டிக் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து அதுங்களை பண்ண விடுங்க. ஏன்னா அந்த மீன்கள் வந்து நேச்சர்லேயே அதுங்க அப்படி தான் பண்ணும். ஸோ அது வந்து நீங்கள் டேங்க்கில் நம்ம அதை பண்ண விடாமல் இருந்தால் அந்த மீனுக்கு அதிக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன் நம்மளால் இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியலன்ற மாதிரி அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அதுக்கான ஃபீல் குட் பிளேஸை நீங்கள் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. அண்ட் டேங்க்கில் பிளான்ட்ஸ், மணி பிளான்ட், ஜாவா ஃபன் அந்த மாதிரி ஏதாவது ஃபாக்ஸ் டெயில் இல்லாட்டி கப்பி கிராஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணுங்கள். ஸோ ட்ரிஃப்ட்வுட் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். அண்ட் இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் கிடச்சா தண்ணியில் ஒரு நாள் மட்டும் முக்கி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு நாள் வந்து தூக்கி போட்டுருங்க. ஸோ அந்த டேங்க் வந்து பார்த்திங்கனாலும் அந்த மீனுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டை கொடுக்கும். அண்ட் அப்பப்போ வந்து டேங்க்கை வந்து எட்டி பாருங்கள். ஸோ வந்து என்ன பண்ணுறான்றதை பாருங்கள். அவங்கள வந்து பார்க்க நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கையை அப்பப்போ உள்ளே விடாமல் இல்லை அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த மீனும் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட பழகிக்கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக அந்த மீன் வந்து பழகும். அண்ட் இன்னொரு விஷயம், எல்லா மீனும் ஒரே மாதிரி கிடையாதுன்றதை நான் இங்கே மெயினாக மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டுவார்ட்டிஸ்லாம் வந்து எனக்கு அடாப்ட் ஆக 1 வாரம் ஆகிருக்கு. ஸோ வந்து இது என்னோடய முதல் ஸ்டுவார்ட்டியும் கிடையாது. ஸோ அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் உங்கள்கிட்ட பழகிறதுக்கு ஒரு ஸ்டுவார்ட்டியும் டைம் எடுத்துக்கும். அது அதோட பிஹேவியரை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒன்ஸ் அதுங்க வந்து நீங்கள் பொறுமையாக அதுக்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்கள்கிட்ட பழகிருச்சுன்னா அந்த மீன் அதுக்கப்புறம் உங்களை தான் நம்பும். வீட்டில் வந்து மற்றவங்கள கூட அது நம்பாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த மீன் மாறிடும், ஓகேங்களா. அண்டு அது வந்து உங்கள்கிட்ட நல்லாவே அட்டாச் ஆகிடும் அந்த மீன். அண்ட் என்ன அட்டாச் ஆனாலுமே நம்மளையும் கையில் ஒரு கடி அடிக்கும். ஸோ அதை வந்து வாங்கிக்கிறது சகஜம்தான். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஸ்டுவார்ட்டியை பழக்கிறது, ஸோ எப்படி நம்மளுக்காண்டி பழக்கிறதுன்றது இப்போ உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டேங்க் செட்டப் எந்த அளவுக்கு ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுதுன்றதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாட்டம் அண்டு எதுவுமே இல்லாமல், டெக்கரேஷனே இல்லாமல் வைக்கிறீங்க. ஸோ அதுவே அந்த மீனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா இந்த மீன்லாம் வந்து வைல்ட் கார்ட், கேப்டிவ் ப்ரீடு கிடையாது, எல்லாம் வைல்ட்லேருந்து வருது. ஸோ வைல்டு எப்படி இருக்கும், ஸோ அதே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுங்கள். முழுசாக முடியாட்டியும் ஒரு 50% வைல்டில் இருக்க மாதிரியே வைங்க. ஏன்னா அந்த மீனை வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக வைக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஷோர், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ see you next video. பை பை ஷோர். அண்ட் இவன் குதிச்சு கடித்த வீடியோ எங்கே ப்ரோ, அது காணாமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நம்ம வந்து ஷார்ட்ஸாக போட்டிருப்போம். ஸோ அது குதிச்சு கடித்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா திருப்பி நான் வந்து அதில் போட்டுக்கிறேன், பார்த்துட்டு போங்க.